சார் நேற்று உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டார். அவனை கூட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா சரி. இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. பாவம் சார், அவர் பேசவே இல்லையா, கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வந்து தவறான பரப்பிடுறாங்க எல்லாரும். இன்னைக்கு நான் பேசாத ஒண்ண பேசினதாக கூறி रुको जरा सबर करो. எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். ஜலதோஷம். தங்கச்சிங்களா, அந்த வழக்கு பார்த்துட்டு வாங்க அந்த பக்கம். பிரைமா ஃபேசி வீடியோ ஆதாரம் இருக்கா இல்லையா? இல்லை சார், இவர் வந்து ஒரு திமுகவோட தலைவர். அவர் தான் பேசுறாரு, லைவ்ல எல்லாம் ஓடுது, மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. தான் தான் பேசுனேன்னு துணிச்சலை ஒத்துக்கிட்டு போலாமே சார். நம்ம தவறு செஞ்சுட்டா, ஆமா அந்த நேரத்துல நான் தவறு செஞ்சுட்டேன், நான் வருந்துகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆகச்சிறந்த தலைவர்கள். ஆனா வெளியே வந்துட்டு சிரிச்சிட்டு நான் எந்த தவறு செய்யலன்னு சொல்றாரு பாத்தீங்களா, இதுதான் ஆணவத்துடைய உச்ச கொடுமை. திருந்தாத உள்ளங்கள் உருவங்கள் பிறந்தென்ன லாபம். நிறைய குழி தோண்டி வச்சிருக்காங்க. ஆமா போட்டிருக்காங்க. உள்ள செத்துரு நீங்க எல்லாம். எதுக்கு நீங்க உயிரோட இருக்க? நிவேதா பெத்திராஜ் போடுது, நீ செத்து போடான்னு போடுது. அப்படி சொல்லல, அவங்க ஏதோ ஒரு குரலை அந்த குரலை சொல்லுங்க. ரைட், ஓகே, குரலை சொல்லுங்க சார். பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு தூக்கி பிடிக்கிறதுல இருக்கிறீங்க, குரலை சொல்லுங்க. இல்ல நீங்க தாங்கி பிடிங்க. புறம் சொல்லி வாழ்வதில் சாவதிலே மேல் போடு. திரிஷாவை பற்றி பேசுவதற்கு உதயநிதிக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இந்த நடிகையை ஜெயலலிதாவும் நடிகை தான். அரசியல் கூற்று என்பதை தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை நோண்டி எடுப்பதல்ல. உண்மையாவே விஜய் பெருந்தன்மையை விட்டுட்டார். என்ன கேட்டா உதயநிதியை குண்டாசு அடைச்சிருக்கணும். நீ தானே பேசுனதை பொதுவெளியில் ஒப்புக்கொள்ள கூட உங்களுக்கு துணிவில்லை. மஞ்ச குங்குமம் பூசிக்கிட்டு மல்லி பூவோடு சுத்துங்கடி. அட்லீஸ்ட் மார்க்கண்டையனாவது பரவாயில்ல, ஏதாவது ஒன்று உருட்டினார். இது உன் குரலே இல்லை, டப்பிங் பண்ணாங்கன்ற. அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட தலைவர்கள் என்பதை உங்கள் தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களே போய் புழுவிட்டு தப்பிக்க பார்க்குறாங்க, உங்களை காப்பாற்றுவார்களா என்பதை. நீ உள்ள போ, அண்ணன் வெளியே இருந்து இதை காப்பாற்றணுமா இல்லையா? அப்புறம் பேக் அடிச்சிட்டான் பத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிட்டான். பேக் அடிச்சிட்டான் பாரு. இவன் தான் ரேவஸ்டீரியோட பயங்கரமா ஜம்ப் பண்ணக்கூடிய ஆள்ரா. இவனை போய் நம்பி கொலை பண்ணிட்டு வந்திருக்கியே. இல்ல அப்புறமா செய்தியாளர் ஏதோ கேள்வி கேட்கறாங்க, உங்க பெருசா அறுத்து கிழிச்சிருவாங்கன்ற. இது என்ன சார் லாங்குவேஜ்? இப்போ தெரியுதா? அதான் நான் நேற்று கேட்டேன், பண்படுத்துமா இந்த நிகழ்வு அப்படின்னு. இது அவர் சொன்ன பதிலில் தெரிந்து விட்டதா? பண்படுத்துமா பண்படுத்தாதா என்பது. இவர்கள் என்றைக்கும் திருந்த போவதே கிடையாது. மானங்கெட்ட பிறவிகள், வெக்கங்கெட்ட பிறவிகள். உங்கள் ரெண்டு பேருக்கும் மாலதி காலையில் வந்ததுலேருந்தே என்ன இப்படி பேசுகிறாரு? நான் நிகழ்ச்சியில் இதை கேள்வியாக கூட எப்படி கேட்கறது? இவ்வளோ கன்றாவே பேசுகிறாரு. இந்த பேச்சை யாருமே ரசிக்க மாட்டாங்க. திமுக காரன் ரசிக்க மாட்டான். அந்த நாய் கொடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளவு வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. என்ன பழப்படா இது? ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லிருக்காங்களே சார், கருத்து பேசுனா கருத்து ரீதியா முதுங்க, எதிர்கட்சியை முடக்கிற வேலையை பண்ணாதீங்கன்னு இருக்காங்க. அப்போ பதிலுக்கு துபாய் மாட்டெல்லாம் எடுத்து பேசணுன்றாங்க இல்லையா? பொதுவெளியில் இது விவாதிக்க வேண்டிய விஷயங்களா? கேள்விப்பட்டிருக்க அரசியல்னா சாக்கடைன்னு, அது எந்த அளவுக்கு நாரி போச்சுன்னு இப்பதான் தெரியுது. இல்ல ஒரு பெண்ணா எப்படி இப்படி பதில் சொல்றாங்க? கூட இருக்கிறோம், அவங்க தான் 300 கொடுத்துருக்காங்க, ஒரு MP கொடுத்துருக்காங்க. நீ கொடுப்பியா? இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. சார் அவங்க பையனேங்க சார் முதலமைச்சரை வாடா போடான்னு தான் பேசுறாரு. அப்போ அவர்களின் கலாச்சாரம் என்ன என்பது தெரிந்து விட்டதா? ஓடுங்க தாவேக எல்லாரும் ஓடுங்க. ஓடு 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 ஓடுறாடே. ஒப்பா இடத்துல நீ இருக்க, அதுக்காக உங்க அப்பா இட முடியாது. நீ சின்ன பைய, அதான் பேச விட்டு ரசிக்கிட்டு இருக்க. புள்ளிங்களாண்ட சொல்லி வைக்கிறேன் போ. திமுக என்பது கருவின் குற்றம், புரிந்து கொள்ளுங்கள். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கடைசியா நமக்கு தெரிஞ்ச வரலாறே சொல்றேன். நன்னில் நடராஜெல்லாம் பேசுனதெல்லாம் நாங்க நிகழ்ச்சியில சொல்ல முடியாது. கடைசியா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனதை பாக்குறீங்கல்ல, இன்னும் கட்சியில வச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? அப்ப இந்த மாதிரி பேசுறவனுக்கு அந்த கட்சியில தகுதி இருக்கு. கரெக்டுங்களா?
சிறப்பாக மக்களிடையே மக்கள் மனதிலே இடம் பெற்றிருக்கிற யார் என்றால் அது நமது அருமை அண்ணன் சிவாஜி அவர்கள் தான். அனைத்து தட்டு மக்களும் ரசிக்கின்ற வகையிலே அழகாக அவர் பேசி இன்று சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். பேசிட்டு இருக்காரு உதயநிதி, ஒரு நடிகை பேரை சொல்லி கத்துறாங்க கூட்டத்துல இல்லையா? இந்த உதயநிதி மூஞ்சில் ஒரு புன்முறுவல் வந்துச்சு பாத்தீங்களா? கவனிச்சிங்களா? அந்த கரடிக்கு அந்த பேரை கேட்டோன்னே ஏன் அவ்வளோ ஆனந்தம்? முகம் தக தகன்னு மின்னுது. அப்ப நீ ரசிக்கிறத ரைட்டா? முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? இது முதல் முறை அல்ல. உதயநிதியோட புத்தியே இப்படிதான். கடந்த முறை உதயநிதி இப்படி பேசி சர்ச்சையில் சிக்கிய போது எனக்கு தெரிந்த ஒரு பிரபல மனநல மருத்துவரிடம் சென்று ஏன் இப்படி பேசுகிறார் என்று நான் அவரிடம் நீண்ட நேரம் விவாதித்தேன். மனதளவிலேயே உதயநிதிக்கு சிக்கல் இருக்கிறது என்றார். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? உதயநிதி முதல் முறையாக மேடை ஏறி பேசிய பேச்சை நீங்கள் யாருமே மறந்திருக்க மாட்டீர்கள். தென்சென்னை வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உதயநிதி பேசியதுதான் அவரது முதல் அரசியல் பேச்சு. இவங்களுக்கு ஓட்டு போட்டா உங்க தொகுதிக்கு அழகான எம்பி கிடைப்பாங்க சொன்னாரா இல்லையா? வாக்காளர் பெருமக்களை கேட்டுக்கொள்வது, இவ்வளவு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக பயமா அழகாதனடா இருக்கு. டேய் உன் காஜிக்கு ஒரு அளவு இல்லையாடா? ராஜா காஜி மச்சி நீனு. டேய் காஜி நீ ஏன்டா இவ்ளோ காஜியா இருக்க? பேசவே தெரியாதவன் கூட இந்த மாதிரி பேச மாட்டான். கரெக்டுங்களா? என்னையா இது பாராளுமன்றத்தில் சென்று சட்டம் இயற்றுவதற்கான தேர்தலா, ஃபேஷன் பரேடா? உன் புத்தி அப்படி வேலை செய்யுது. அசிங்கமா கொச்சப்படுத்துறாங்க. வாயை இப்படி பிளந்துக்கிட்டு அப்படியே ஆறா ஓடுது. அப்படி சொல்லு அடிக்கிறீங்கடா பசங்களா. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி, அம்மையார் சசிகலா அவர்களை பற்றியெல்லாம் என்ன பேசினார் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. உங்க புத்தி எப்படி இருக்கு? இது இல்லைன்னா ஏன் சார் விடிகாத்தால 3 மணிக்கு போய் இன்ஸ்டால ஏன் சார் ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை சொன்னா வெக்கக்கேடு. இன்ஸ்டாகிராம்ல போட்டு தெரியுமா? யாரு காலை தேடி பண்ணீங்களா உங்களுக்கு தெரியும். உன்னை பெத்தவன் உன்னை பெத்தானா செஞ்சானா பதிலே தெரியாம இருக்கு. உதயநிதி கைது செய்யப்பட்டதை விட கைது செய்ய காவல்துறை வரும் நேரத்தில் அவர் கழிவறையில் இருந்தார் என்ற செய்தி தான் மிக முக்கியமாக ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிறது. முதல்ல உங்க மகனை கூப்பிடுங்கம்மா. டேய் போதும் வாடா. ஏப்பா பாரு திங்க பேல ஓட்டக்குண்டு நாராயண 8.15 போனவரு 10.15 வரைக்கும் டாய்லெட் மட்டும் வெளியே வரல. என்ன ஒரு புரட்சியாளர், டாய்லெட் புரட்சியாளர் திரு உதயநிதி அவர்கள். கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. தண்ணீரிலே அத்தி தண்ணி வரலையே. தாகத்து கூட தண்ணி இல்லாம இருந்துடலாம், இதுக்கு தண்ணி இல்லாம போனா அசிங்கமா போகா. உதயநிதி அவர்கள் இன்னைக்கு டாய்லெட் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் காலமும் நேரமும். உங்க ஆணவம் இருக்கு பாத்தீங்களா? உங்க ஆணவத்தை வந்து டாய்லெட்ல உட்கார வச்சாங்க பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். I'm